போன லிப்ஸ்டிக் வீடியோலேயே சொல்லியிருந்தேன்ல, கடல் நத்தைகள்லேருந்து லிப்ஸ்டிக் தயாரிக்கிறாங்கன்னு. ஆமாங்க, பண்டைய எகிப்தியர்கள், அதாவது அவங்களோட காலம் கிமு 1500. அந்த எகிப்தியர்கள் கடலில் உள்ள நத்தைகள்லேருந்து ஊதா நிற சாயத்தையும் இரும்பு ஆக்சைடையும் கலந்து உதடுகளுக்கு வண்ணம் பூசினாங்களாம். இது செல்வந்தர்கள் அப்புறம் அரச குடும்பத்தில் உள்ளவங்க தான் பயன்படுத்தினாங்களாம். ஏன்னா அதெல்லாமே ரொம்ப காஸ்ட்லியானதாக தானே இருக்கும். ஆனால் இப்போ உள்ள காலம் அப்படி இல்லைங்க. எல்லாராலையும் லிப்ஸ்டிக் வாங்கவும் முடியும், போடவும் முடியும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலரில் ஏகப்பட்ட லிப்ஸ்டிக் எல்லாரும் வச்சுருக்குறாங்கல்ல. உங்களுக்கு என்ன கலர் லிப்ஸ்டிக் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்கன்னு. 1919ஆம் நூற்றாண்டில் என்ன நடந்துச்சுன்னா, ஃப்ரெஞ்சு ஒப்பனை கலைஞர்கள், அதாவது யாருன்னா ஃப்ரெஞ்சு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மெழுகுகள், எண்ணெய்கள், நிறமிகள் எல்லாத்தையும் கலந்து உதட்டு சாயத்தை உருவாக்கியிருக்கிறாங்களாம். இது அழகு சாதன பொருளாகவும் மாறிடுச்சான். உங்களோட லிப்ஸ்டிக் பிரியருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த லிப்ஸ்டிக் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.